In which of the combination the letter H is pronounced? இது எல்லாமே சொல்லி பார்த்தோன்னா சைலண்ட்டாக இருக்கும் ஹெச் ப்ரொனவுன்சியேஷன். நமக்கு நல்லா கேட்குற மாதிரி இது வரும்னா இது வரும் ஹாஸ்டல் ஹாஸ்ட்ரைல். இதான் வந்து இதுக்கு ஆன்சர். Choose a generic term of forks, knives and spoons, cutlery. Parenthesis or bracket, அது தெரியும். A paraphrase of a passage should be no hard and fast rule for the length. Option 4 is the right answer. Body language is considered as vehicle of communication along with voice and pitch. If one leans forward, it is interpreted as wishing to get involved. முன்னாடி குனிஞ்சு பேசுகிறது எதை குறிக்கிற பாடி லாங்குவேஜ் அப்படின்னா அதில் அந்த விஷயத்தில் ஆர்வமாக இருக்கார், அது ஆர்வமாக கேட்குறாருன்ற மாதிரி. இதில் இன்னொரு கொஷின் கூட இந்த டைம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. விச் இஸ் நோன் அஸ் வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் ஒரு ஆப்ஷன் வந்து பாடி லாங்குவேஜ், அதான் ரைட் ஆன்சராக வரும். ஸோ பாடி லாங்குவேஜ் இஸ் கன்சிடர்ட் அஸ் வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன். இவங்க கேட்டிருக்கிற கேள்விக்கு விஷிங் டு கெட் இன்வால்வ்டு. இவங்க கேட்டிருக்கிறது இஃப் ஒன் லீன்ஸ் ஃபார்வர்ட் இட் இஸ் இன்டர்பிரட்டட் அஸ் விஷிங் டு கெட் இன்வால்வ்டு. விச் இஸ் த லாங்கஸ்ட் பாஸ்? ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாலே அங்கே ஒரு பாஸ் விடணும். த ஃப்ரேஸ் விஷுவலி சேலஞ்ச்டு இஸ் யூஸ்ட் அஸ் இஃபிமிஸ்டிக் வேர்டு. அவங்கள வந்து அவங்க டைரெக்டாக மனசு கொணரபடி பேசாமல் மனசு கொணாதபடி சொல்கிறது விஷுவலி சேலஞ்சு. அப்போ இஃபிமிஸ்டிக் வேர்ட். இது வந்து ரெப்பிட்டேஷன் கொஷின் இது, ஆனால் வேர்டை தான் மாற்றி கேட்டிருக்கிறாங்க. லாஸ்ட் எக்ஸாம்லேயும் எஃபிமிஸ்டிக் வேர்டு பற்றி நம்ம பார்த்துருக்கோம். சூஸ் த கரெக்ட் வேர்ட் ஆர்டர். ஒரு விஷயத்தை சொல்லும் இதில் வந்து யூ, ரேச்சல் அண்ட் ஐ இதை வந்து மாற்றி 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 கொடுத்துருக்குறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணும்போது நமக்கு முன்னாடி இருக்கவங்கள ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம், இல்லாதவங்கள செகண்ட் வச்சுக்கிறோம், அப்புறம் நம்மளை வச்சுக்கிறோம். யூ அண்ட் ரேச்சல் அண்ட் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் ப்ரொமோஷன், இதுதான் ரைட் ஆன்சர். அண்ட் த கரெக்ட் கொஷின் டேக் டு த கிவன் சென்டென்ஸ். லெட் அஸ் தேங்க் அவர் டீச்சர்ஸ். இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து அஸ்ஸு, அப்போ இங்கே வந்து வி தான் வரும் கரெக்டு. ஷல் வி, இதான் வந்து ரைட் ஆன்சர். Fill in the blank with correct auxiliary verb. Seldom dash our teacher come late to school. Seldom, never, barely அப்படின்லாம் வந்துச்சுன்னா rarely, seldom, never, rarely அப்படிலாம் வந்துச்சுன்னா இங்கே வந்து auxiliary தான் வரும். சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியே auxiliary வந்துடும். ஸோ இங்கே வந்து did, இதான் வந்து இது ரைட் ஆன்சர். Add the right prefix to the word feeble, choosing from the options given. Enfeeble, enfeeble, feebleனாலே வீக்காக இருக்கிறது, ரொம்ப வீக்காக இருக்கிறது. இது வந்து இன்ஃபீபிள், இம்ஃபீபிள், டிஸ்ஃபீபிள்லாம் வராது. enfeeble தான் ரைட் ஆன்சர். போலார் கொஷின்ஸ் ஆர் எஸ் ஆர் நோ கொஷின்ஸ்? எஸ் இல்லைனா நோ, ரெண்டே ஆன்சரில் முடிஞ்சிடும். அதுக்கு இன்னொரு பேர் போலார் கொஷின்ஸ். கலெக்டிங் ஃபுட் ஃபார் கேட்டில் இஸ் நோன் அஸ் ஃபாரேஜிங். இது ரிப்பீட்டட் கொஷின், ஏற்கனவே வந்திருக்கு. Which pair will suit the following sentence? Dash your tongue or you will keep spoiling your dash makeup. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து bridal, bridal. C1. ரெண்டுமே சேம் ப்ரொனன்சியேஷன் தான். இந்த ப்ரைடலுக்கு என்ன மீனிங்னா கட்டுப்பாடாக இருக்கிறது. bridal your tongue, உன் நாக்கை கட்டுப்படுத்து, உன் வாயை கட்டுப்படுத்து. ஆர் யூ வில் கீப் ஸ்பாயிலிங் யுவர் மேக்கப், இல்லைனா உன்னோட ப்ரைடல் மேக்கப்பே வீணாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The phrasal verb peter out means it to decrease. வேல்யூவை குறைக்கிற மாதிரி அந்த phrase சொல்லுவாங்க. Suffixes are usually unstressed. Weakly stressed-ம் வரும். Weakly stressed-ஐ விட unstressed தான் அப்சல்யூட் ஆன்சர் இதுக்கு. Suffixes வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ண மாட்டோம். Select the correct active voice of the sentence. I have not been informed. ஐ வந்து இங்கே மீயாக வந்துடும். ஸோ எல்லாத்துலேயுமே மீ இருக்குது. ஓகே. ஹாவ் நாட் பீன் வந்து எடுத்துடுவோம். ஹாவ் இன்ஃபார்ம்டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கும்போது தான் ஹாவ் பீன் இன்ஃபார்ம்டுன்னு மாறும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் தான் இருக்கணும். இங்கே வில் இருக்குது, ஃப்யூச்சர் கிடையாது. இங்கேயும் வில் இன்ஃபார்ம், ஃப்யூச்சர் கிடையாது. இங்கேயும் வில் நாட் இன்ஃபார்ம், ஃப்யூச்சர் கிடையாது. அப்போ இதுதான் ரைட் ஆன்சர். டென்ஸை வச்சு தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆன்சர்.
Extensive reading, if properly guided, will create love for extra reading. 26 letters of English alphabets do the work of 44 sounds. இதில் நிறைய காமன் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் தான் வந்திருக்கு. லிசனிங் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ஹியரிங் வித் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், இன்டர்பிரட் பண்ணுறோம், ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? அக்ரானிம்ஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. அக்ரானிம்ஸ் கேன் பி கால்ட் அஸ் ஆல்ஃபபெட்டிசம்ஸ். அக்ரானிம்ஸ் கேன் பி கால்ட் அஸ் ஆல்ஃபபெட்டிசம்ஸ். அப்படின்னா லெட்டர் பை லெட்டராக படிக்கிறது. அக்ரானிம்ஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் வேர்ட். ஆமாம், சில அக்ரானிம்ஸ் வந்து வேர்ட்ஸாகவும் சொல்லுவோம். அக்ரானிம்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த இனிஷியல் லெட்டர்ஸ். ஆமாம், இது எல்லாமே கரெக்டு. அக்ரானிம்ஸ் ஆர் அன்டானிம்ஸ் டு அப்ரிவேஷன். தவறு. அக்ரானிம்ஸ் அப்ரிவேஷன் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலி, சேம் தான். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் ரெண்டுத்துக்கும் வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு, அன்டானிம் கிடையாது. ஸோ அவங்க கேட்குறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதான் ஆன்சர். இன் டிக்ஷனரி VPP மீன்ஸ் வீனா வெர்பு, பிபினா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ திஸ் ஒன் இஸ் த ஆன்சர். நம்ம பார்த்ததுலே இதுதான் ரொம்ப ஷார்ட் இங்கிலீஷ் வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் நிறையா ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்குது. எக்ஸ்ப்ளனேஷன் தர அளவுக்கு இந்த 30 கொஷினில் ஒன்றுமே இல்லை. அடுத்தடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.